ஏப்ரல் 21, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள். You obey one another and live in surrender. எபேசியர் 5 அதிகாரம் 21 வசனம். Ephesians chapter 5 verse 21. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கீழ்ப்படிதல் என்பது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்வில் மூச்சோடு மூச்சாக இணைந்திருக்க வேண்டிய ஒன்று. அர்த்தமுள்ள கிறிஸ்துவ வாழ்வில் கீழ்ப்படிவுடன் கூடிய விட்டு கொடுக்கும் குணாதிசயம் மிக அவசியம். பிள்ளைகள் பெற்றோருக்கும், வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கும், கர்த்தருக்கும் கீழ்ப்படிய வேண்டும். புருஷர் தங்கள் மனைவிகளில் அன்பு கூறுகின்ற அதே சமயம் மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைய காலங்களில் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்போடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் வாழ வேண்டும். Submit to one another out of reverence for Christ. Obedience, my dear brothers and sisters, is something that must be breathed in the life of a child of God. An obedient yielding character is essential to the meaningful Christian life. Children should obey their parents and servants their masters in the Lord. While husbands love their wives must obey their husbands. In today's world, husband and wife should give up on each other and live in the Lord with love and joy. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான பாக்கியத்தையும் நன்மைகளையும் தந்து வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து அவள் என்னென்ன காரியங்களை ஆண்டவரை இந்த நாளில் கேட்கிறார்களோ அத்தனையும் ஆண்டவருடைய வாழ்விலே தந்து அவர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தெய்வ பயத்தோட கூடிய ஆண்டவரை ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் சுவாமி, இந்த நாட்களில் ஆண்டவரே தெய்வ பயம் ஆண்டவரே குறைந்து போய் கொண்டிருக்கிறது அப்பா. கர்த்தாவே, அது குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே, குடும்பங்களிலே குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கணவனும் மனைவிக்குள்ளாக ஆண்டவரே அந்த தெய்வ பயம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் ஆண்டவரை அவர் விட்டு கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவரே அப்பா விட்டு ஆண்டவரே நல்வழிப்படுத்தி அவர்கள் ஆண்டவரை வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக ஆண்டவரே குடும்பங்களிலே சண்டைகளை போட்டுக்கொண்டு ஆண்டவரே கணவனும் மனைவியும் ஆண்டவரே பிரிந்து ஆண்டவரே ஒவ்வொரு பக்கம் ஆண்டவரே வாழாதபடிக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரே பயத்தோடு தேவ பயத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, அந்த நாட்டிலே ஆண்டவரே விவாகரத்துக்காக ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே ஃபேஷன் போல ஆண்டவரே அப்பா நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கோர்ட்டு வாசல்ல போய் நிற்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வரவே கூடாது ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஆண்டவரே அன்போடு ஆண்டவரே ஆண்டவரே ஐக்கியத்தோடு நம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட அப்படியாக பிரிந்திருக்கிற குடும்பங்களை நீர் ஒன்று சேர்த்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். சின்ன ஒரு பிரச்சனைக்காக ஆண்டவரை பெரிய பிரச்சனை ஆக்கி அதை ஆண்டவரை ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்காக பிரிந்து போய் ஆண்டவரை இருக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நீர் ஒருமுகப்படுத்துங்க, ஒன்றாக்குங்க ஆண்டவரை. விட்டு கொடுத்தவர் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா ஈகோஸையும் கர்த்தர் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட காரியத்தை நீ செய்வீராக. உடைய பிள்ளைகள் யார் ஆண்டவரா அப்பா ஒரு நாளும் ஆண்டவரே கோர்ட்டு வாசல்ல போய் விவாகரத்துக்காக நிற்கக்கூடாது. அவருடைய வாயில் ஆண்டவர் விவாகரத்துங்கிற வார்த்தையே வரக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. யாவரும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் வாழும்படியாக குடும்பத்தை சந்தோஷமாக ஆண்டவரே செய்யும்படியாக ஆண்டவரே அப்பா நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே அப்பா வாழும்படியாக விட்டு கொடுத்து வாழும்படியாக கர்த்தருக்குன்று ஆண்டவரை கீழ்ப்படிந்து வாழும்படியாக நீர் கிருபை தாரும். அப்படியாக நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வுகள் பெற்று வாழும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
துதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.